லீவுக்கு ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்த டூரிஸ்ட்ட கொஞ்சம் கூட ஈவா இறக்காம இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிங்க நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி கொன்னுருக்காங்க. இந்தியா இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போது? இதான் வேர்ல்டு வார் 3யோட ஸ்டார்டிங்கா? எத்தனை பேர் இறந்தாங்க? இத்தனை பாதுகாப்பையும் மீறி அந்த தீவிரவாதிங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்தாங்க அப்படின்றத வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் ஒரு உண்மையான இந்தியனா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு இந்தியனும் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இந்த டெரரிஸ்ட் அட்டாக் என்னைக்கு நடந்துச்சுன்னா ஏப்ரல் 22ங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பகல்காம் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. வருஷம் வருஷம் மக்கள் எல்லாருமே இந்த பகல்காம் அப்படின்ற இடத்துக்கு அங்கே இருக்கிற இயற்கையை ரசிக்க வருவாங்க டூரிஸ்ட்டாக. அதேமாரி இந்த வருஷமும் வந்திருக்காங்க நிறைய சந்தோஷத்தோட. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்க இதான் அவங்களோட கடைசி நாள். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இயற்கையை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தீவிரவாதிங்க கன் பாயிண்ட்ல எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த தீவிரவாத கும்பலில் இருக்கிற எல்லாருமே ஒரு மக்களாக கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டுட்டு கொள்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே என்ன நடக்குதோ அதை போய் உங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தெனாவட்டா சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சோகம் என்ன தெரியுமாங்க? ஒரு டூரிஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு கப்புலாக புதுசாக மேரிட் ஆகி. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 நாள் தாங்க ஆகுது. 6வது நாள் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. தீவிரவாதிங்க அவங்களையும் சுட்டு தள்ளிட்டாங்க, கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் பார்க்காம. இந்த துயர சம்பவத்தை கேட்ட அப்புறம் சவுதி அரேபியாவிலேருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு. இந்த தாக்குதலில் மொத்தம் 26 பேர் பலியாயிடுக்காங்க. இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பொதுமக்கள் இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதல்னால. பாகிஸ்தான் இது வரைக்கும் நம்மளை 8 தடவை தாக்கியிருக்காங்க. இந்த பகல்கம்மையும் சேர்த்து 9வது தடவைங்க. இது 1965 ஆரம்பிச்சதுங்க. 1965 ஒரு தடவை, 1971 ஒரு தடவை, 1984 ஒரு தடவை, 1987 ஒரு தடவை, 1999 ஒரு தடவை, 2001 பார்லிமெண்ட் அட்டாக், 2008 மும்பை அட்டாக், 2019 புல்வாமா அட்டாக். இப்போ இந்த பகல்கம்மையும் சேர்த்துங்க. இது வரைக்கும் எடுத்த ஆக்ஷனை விட இந்த டைம் ரொம்ப பயங்கரமான ஆக்ஷனாக எடுத்திருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். பாகிஸ்தான் மக்களுக்கு இந்தியாவுக்கு வர டூரிஸ்ட் விசாவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் மக்கள் எல்லாமே 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்களோட நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இருந்தாங்க. 1960 சைன் பண்ணியிருந்தாங்க. அதோட பேர் IWTங்க. அதையும் நம்ம இந்தியா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 8 டைம் இந்த பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை கூட இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணதில்லை. ஆனால் இந்த டைம் சிவியரான ஆக்ஷன் எடுத்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் நிறைய ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த டெரரிஸ்ட் அட்டாக் எதிராக. நம்ம எல்லைகளில் ராணுவ படையை பலப்படுத்துகிறாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஒரு சிலவங்க இது வேர்ல்டு வார் 3 இருக்க சான்ஸ் இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வாண்டடாக சண்டைக்கு போனது இல்லைங்க. ஆனால் வந்த சண்டையை இது வரைக்கும் விட்டதே இல்லைங்க. ஒரு சிறப்பான தரமான பதிலடியை தான் நம்ம இந்திய கவர்மெண்ட் அந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கு கொடுக்க போதுங்க கூடி சீக்கிரம். ஒரு இந்தியாவை நேசிக்கும் குடிமகனாக இந்த அட்டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இந்திய குடிமகனும் இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க.